எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ரெக்ககட்டி பறக்குதையா கருப்பனோட சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் கருப்பனோட சைக்கிளில். தோளை கட்டி போடி கையிலே என்ன சுகம் கண்ணம்மா, இந்த சுகம் எதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் போவோமா. போவோம் கருப்பா, வண்டி அப்படியே பைபாஸ் பக்கம் விடு. மானு, பைபாஸ்னா என்னடா? பைபாஸ்னா பெரிய ரோடு. நீ தானே கருப்பா அன்னைக்கு சொன்ன, உங்க காலேஜுக்கு போற வழியில இருக்குமே நிறைய லாரி காரா போகுமே, பஸ் பஸ்ஸா போகுமே, பைபாஸ். ஞாபகம் வச்சிருக்கியாடா? நீ சொல்ற எதையுமே நான் மறக்க மாட்டேன்டா. வண்டியை விடு, பைபாஸ் பக்கம் விடு, அப்படியே போவோம். அப்படியே போய் எங்க போறது? அப்படியே நெடுக போவோம். பால் கணக்கு அப்பா கிட்ட கொடுக்கணும்டா. வந்து கொடுப்போம்டா. அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிச்சிடணும். பெண்டிங் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சரியா வராது. நம்ம இப்ப வீட்டுக்கு போவோம், இன்னொரு நாள் சைக்கிள்ல ஜல்லன்னு பைபாஸ் பக்கம் போவோம். என்ன? சரி, அப்ப நான் மறுபடியும் பாட்டு படிக்கட்டா? நீ படிடா. ரெக்க கட்டி பறக்குதையா கருப்பனோட சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் கருப்பனோட சைக்கிளில். ஏய் மலரு, எவன்டாது? அரவிந்தா, எங்கடா போற? நான் எங்க போறேன்? நான் சும்மா தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன சைக்கிள்ல இவன் கூட முன்னாடி உட்காந்துக்கிட்டு வர? பின்னாடி பாத்தியா, பால் கேன் இருக்கு. அந்த கேனை இவன் எப்போ முன்னாடி தானே வச்சுக்கிட்டு வருவான்? ஆமா, முன்னாடி தான் வச்சுக்கிட்டு வந்தான். நானே கருப்பன் சைக்கிள்ல முன்னாடி ஏறிக்கிட்டேனா, அதனால கேனை தூக்கி பின்னாடி கேரியர்ல மாட்டிட்டு நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். நீ வரியா? நீ வந்து பின்னாடி உட்காந்துக்கோ, கேனை தூக்கி மடியில வச்சுக்கோ. நான் உன்னையவே இறங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னைய சேர்ந்து உட்கார சொல்ற? நான் இறங்க மாட்டேன், போ. ஏய், இறக்கி விடுற அவளை. எதுக்கு? ஏண்டா இப்படி சைக்கிள்ல ஒரு பொம்பளை பிள்ளைய முன்னாடி வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போனா என்னடா நினைப்பாங்க? சைக்கிள்ல போறோம்னு நினைப்பாங்க அரவிந்தா. நீ வாய் மூடு, உன்கிட்ட ஒன்றும் பேசல. கருப்பா என்னை வையிறான். ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவளை இறக்கி விடு, இல்லைன்னா பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வா. அரவிந்தா, நானே எப்பவுமே கருப்பனோட கண் பார்வையிலேயே இருக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். அதனால வேண்டாம் முன்னாடி உட்காந்துருக்கேன். பின்னாடி உட்காந்தா அவனால பார்க்க முடியாது. அவனுக்கு பின்னாடி கண்ணு இல்ல, உனக்கு தெரியுமா? என்ன மலரு? அரவிந்தா, கோச்சுக்கிடாதையா. நீ வேணா பின்னாடி வந்து உட்காரு, வா. நம்ம எல்லாரும் ஒண்ணா போவோம், வா. எல்லாரும் ஒன்னா போய் எங்க போக? வீட்டுக்கு போவோம்டா. அங்க இருந்து தான் வர்றேன். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? இவளை இறக்கி விடு, இல்லைன்னா பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வா. முடியாது. அதை சொல்றதுக்கு நீ யாரு? வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்டா. சொல்லிக்கோ. யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற? ஆமா. வீட்டுல இப்ப யாருமே உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லங்கிற தைரியத்துல நீ ரொம்ப தாண்டா ஆடுற. ஏய் அரவிந்தா, அவன் எங்கடா ஆடுறான்? நீ வாய் மூடு. நான் எதுக்கு வாய மூடணும்? நான் வாய மூட மாட்டேன். இங்க பாரு, எங்க பாப்பாவை விக்னேஷ்க்கு கட்டி கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படினா நானும் கற்பனுக்குதேன். நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. என்ன? இங்க பாரு கற்பா, என்னை வையிறான். மனு, நீ அப்படிலாம் பேசக்கூடாதுடா. சரி, அமைதியா இரு, என்ன நான் பேசிக்கிறேன். சரி பேசு. இங்க பாரு அரவிந்தா. நல்லா காட்டுக்கோடா. பாரு அரவிந்தா, இது என்னோட மானு. இவளை எங்கேயும் கூட்டிட்டு போறதுக்கும் வாரதுக்கும் எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. சும்மா தேவையில்லாம நடு ரோட்ல நின்று தகராறு பண்ணிட்டு இருக்காத. வழிய விடு. உன்னோட மானா என்ன உனக்கு எழுதியா கொடுத்துருக்கு இவள? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. ஆனா இப்படி அடிக்கடி சும்மா சும்மா என்கிட்ட வந்து மானுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வை, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறேன்னு நான் வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நீ சொல்லு, எல்லார்கிட்டையும் போய் சொல்லு. யார் என்கிட்ட வந்து கேக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு தாண்டா வந்துகிட்டு இருக்கோம். நீ இருடி. ஏய், வாடி போடின்னு பேசின பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நீ வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு போய் என்னமோ சொல்லி கொடுத்துருவானா? என்ன சொல்லி கொடுப்பான்? அதான் தெரியல. யார் வந்து என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாத. என்ன? சரி அப்பல போமா. போமா? போலாம். ரெக்க கட்டி பறக்குதையா கருப்பனோட சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கோடி ஐயாவோட பைக்கில். ஏறிக்கிட்டேன். போலாமா? போலாம். மைனி, இன்னைக்கு தக்காளி குழம்பா? ஆமாடா, உனக்கு பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வச்சிருவோம், நல்லா சாப்பிடு. என்ன? இன்னைக்கு விளையாட போகலையாடா? விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஐசு அவங்க அப்பா கூட எங்கேயோ போயிருக்கா. வெண்ணிலாவை கூட்டிட்டு விளையாட வேண்டியதானே? அவ ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கா, வெளியே வரமாட்டேங்கிறா பாப்பா. என்னன்னு தெரியலையே. காப்பம்மா கூப்பிட்டு நான் கேட்டேன், வரலன்னு சொல்லிட்டா. உன் ஃப்ரெண்டு பிள்ளைய மற்ற பிள்ளையெல்லாம் வரலையா? எல்லாருமே காலேஜ்ல பாம்பு வாங்குறதுக்கு போயிருக்காங்க. நீ எல்லாம் பாம்பு வாங்கி பிள்ளை பண்ணி சேர்ந்துட்டேல. என்னைக்கு போகணும் காலேஜுக்கு? நான் 2 நாள் போகணும். சரி சரி, போயிட்டு வாங்க. நல்லா படிக்கணும். என்ன? சரிங்க மைனி. மயிலு, என்ன குழம்புடி வைக்க போற? தக்காளி குழம்பு வச்சு பீட்ரூட்டை வதக்கி வைக்க போறேன் மாமா. பீட்ரூட்டா? இந்த சேனக்கிழங்கு பொரிச்சு வைக்க வேண்டியதானே?
சேனக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் காய வேண்டியதா இருக்கு. இப்பவே செஞ்சா ஒரு மாதிரி நாக்குல அரைக்கும். இன்னும் காயணுமா? சரி காய போடு. அப்ப இன்னைக்கு பீட்ரூட் தானாக்கும். ஆமா. என்ன பீட்ரூட் தானாக்கும்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பீட்ரூட்ல நிறைய சத்து இருக்கு தெரியுமா? பீட்ரூட் சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும். பெரிய மனுஷி சொல்லிட்டா. நிஜமாதான் எங்க பாடத்துல வந்திருக்கு. பீட்ரூட் சாப்பிட்டா ரத்த சோகை நோயெல்லாம் போயிடும், ஹீமோகுளோபின் நல்லா கூடும், அப்புறம் நல்லா சகப்பா போயிடலாம். அப்படின்னா கருப்ப மாப்பிளைக்கு பீட்ரூட்டா செஞ்சு கொடு. அவன் நல்லா கருப்பா தானே இருக்கான், அவனுக்கு செஞ்சு கொடு. நல்லா செகப்பாகிறானான்னு பாப்போம். அண்ணே கொன்னே இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசுனேன்னா மூஞ்சிலே குத்திடுவேன். இங்க பாரு மலரு, அண்ணன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அண்ணன் மட்டும் என் கருப்பனை கருப்பா இருக்கான்னு சொல்லுது. அவன் கருப்பா தானே இருக்கான். மூஞ்சி போ. சரி சரி சண்டைய விடுங்க. நானும் பத்தியா, நானும் உங்க மைனில நல்லா செக்க செவேல்னு இருக்கோம். ஏன் மயிலு, நமக்கு பிள்ளை பிறந்தா நல்லா செக்க செவேல்னு பிறக்கும்ல மயிலு. ஆமா, சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மயிலு, நான் உண்மையை தானே சொன்னேன். மயிலு, எனக்கு சீக்கிரமா ஒரு பிள்ளைய பத்து கொடுறி. இன்னொரு பிள்ளை வேணா லேட்டா பத்துக்கிடுவோம். நமக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்ச மச்சியே பிள்ளை பத்துட்டா பாரு. மாமா, சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன். ஆமா, என் தங்கச்சி பெரிய பிள்ளையா போயிட்டா. என்னத்தே போ, உன் கூட நான் பேசவே மாட்டேன். பேசாட்டி போ. என்கிட்ட பேசுறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கால்ல. என்னடி பொண்டாட்டி? மாமா, அடி வாங்க போறீங்க. மயிலு, சீக்கிரமா ஒரு பிள்ளை பத்து குடுறி. சிச்சோ, எதுக்கு போங்க விட்டு. என்னடி இந்த கண்ணத்துல மட்டும் முத்தம் கொடுத்துட்டேன்னு கோச்சுக்கிடாத. அந்த கண்ணத்துலயும் முத்தம் தாரேன். 2 முத்தம் தாரண்டி. ரெட்ட பிள்ளைய பத்து கொடு. போச்சு போச்சு, நான் போறேன் பாங்கிட்டு போய் சோறாக்குறேன். மயிலு கோச்சுக்கிடாதடி. வேணா இன்னொரு முத்தம் தாரண்டி. 3 பிள்ளைய பத்து கொடு. மயிலு, மூஞ்சியை பாரு, பள்ளி எண்ணெய் கொல்லி எண்ணெய். சரி ஆரம்பிக்கலாமா? நம்ம வீட்டு ஆளுக எல்லாரும் வந்தாச்சா? என் தம்பி மட்டும் வரல. மாமா, சின்ன மாமாவை குமார் கூப்பிட போயிருக்கான். கூப்பிட்டாலும் என் தம்பி வரமாட்டான். ஐயா மாமா வரல. நீ மட்டும் வந்து நிக்கும் போதே தெரியுது டக்கருக்கு பையில. என்ன சொன்னான்? ஏற்கனவே மாமா சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாராம். நீங்க பெரிய ஆளுகளா சேர்ந்து பேசி முடிப்பீங்களாம். நாங்க பெரிய ஆளுங்கன்னா அப்புறம் அவன் பெரிய ஆள் இல்லையா? அப்படி தையா சொல்லி விட்டாரு. நீங்க பெரிய ஆளுகளா பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிப்பீங்களாம். இந்த கோமாளித்தனத்துக்கெல்லாம் மாமா தொண போக மாட்டாராம். அதானே, இவர் முட்டுக்கட்டை போடலைன்னா தானே ஆச்சரியம். என் தம்பி வராம எப்படி இந்த பேச்ச ஆரம்பிக்கிறது? அப்படின்னா நான் மறுபடியும் மண்ணெண்ணெய் கண் எடுத்துட்டு வரட்டா? தாத்தா பஞ்சு இரு. நல்ல காரியம் பேசும்போது சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு. அதான் அவர் அன்னைக்கே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன பேசி முடிங்க. அதான் அவரோட வீட்டுக்காரம்மா இருக்கு, அவர் பெத்த 2 பிள்ளைங்க இருக்குல்ல, பிறகு என்ன? பாப்பா வரல. ஆமா, பாப்பா வரல, பாப்பா பெத்த பிள்ளை வரல. ஏன்னா அந்த 10 மாச பிள்ளை தானே எல்லாத்தையும் பேசி முடிக்க போகுது. கூட்டிட்டு வாங்க. பஞ்சு நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலைன்னா எல்லாரும் எந்திரிச்சு போயிருவோம். சரி, நான் வாயை திறக்கல, அப்ப நீங்க பேசி முடிங்க. பஞ்சு செத்த நேரம் சும்மா இரு. நீங்க பேசினா நான் ஏங்க பேச போறேன்? நீங்க பேசுங்க, நான் பேசவே மாட்டேன். நான் பேசிக்கிறேன், வாயை மூடு. நீங்க கரெக்டா பேசுங்க, நான் வாயவே திறக்க மாட்டேன். சரி சரி சண்டை போடாதீங்க. ஏற்கனவே போட்ட சண்டை எல்லாம் போதும். நடத்தின பஞ்சாயத்து எல்லாம் போதும். குடும்பமா ஒண்ணு கூடி இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை கட்டிக்கிட்டே இருக்காதே ஐயா. சரி, என்ன நீங்க பேச வேண்டியதை பேசி ஆரம்பிச்சு விடுங்க. சரி, இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இங்க எதுக்கு கூடி இருக்கோம்னா, தோசியக்காரர் சொன்னதையும் அப்புறம் பஞ்சு பிரச்சனை பண்ணினதையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும். தனிப்பட்ட முறையில எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கும். இருந்தாலும் குடும்பமா ஒண்ணு கூடி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி வச்சிருக்கேன். ஜோசியர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பஞ்சு சொல்றது ஒரு வகையில நியாயமாத்தான் தெரியுது. இருந்தாலும் அவ சொன்ன விதம் தப்பு. சரி இருக்கட்டும். அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா குடும்பத்தை நல்லபடியா கொண்டு செலுத்த முடியாது. அதனால எல்லாத்தையும் தள்ளு தள்ளுன்னு அனுசரிச்சு போவோம். என்ன நான் சொல்றது? சரிதான் பேசுங்க. நம்ம குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளுக்கும் பையங்களுக்கும் நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கிறதே வழக்கம். ஒன்னுத்துக்கும் வழி இல்லைன்னாத்தே வெளியே மாப்பிள்ளையை தேடி போறது. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இனிமேலும் அப்படித்தான் நடக்கணுங்கிறது என்னோட ஆசை. என்னமோ நம்ம வள்ளி மட்டும் வெளியில இருந்து பொண்ணை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். யோ, இப்ப எதுக்கு ஏன் கதையை இழுக்கிற? பேச வேண்டியது எல்லாத்தையும் தெளிவா பேசிடணும்லடா. சைடு கேப்ல என்னத்தையாவது கொளுத்தி விட்டுட்டு போயிடாதையா. நான் பேச வர்றத முழுசா காலுடா கிறுக்கு பையலே. சொல்லி தொலையா. நம்ம வள்ளி மட்டும்தான் வெளியில இருந்து அந்நியத்துல பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கான். நம்ம பஞ்சுமே வெளியில இருந்து வந்த பொண்ணுதேனாலும் அவளுமே ஒண்ணு விட்ட முறை பொண்ணுதேன் அவ புருஷனுக்கு. என்னத்தா பஞ்சு? எங்க அத்தை செத்த நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம். அவங்க பாட்டுக்கு வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. நீ வேற ஏய்யா வாயை திறக்க வச்சு என்னத்தானுகிட்டு இருக்க? இல்ல எல்லாரும் சொந்தத்துக்குள்ளதையும் பொண்ணு கட்டி இருக்கோம். இது மட்டும் அந்நியம்னு சொல்ல வாரேன். அந்நியத்துல பொண்ணு எடுத்தும் நம்ம ஒண்ணும் கெட்டு போகல. யோ
ஐயா இப்ப எதுக்கு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்க? அந்த விஷயத்த மட்டும் பேசியா? சரி சரி, விஷயத்துக்கு வாரேன். இந்த வருஷத்தோட என் பெரிய பையனோட சின்ன மகன் விக்னேஸ்வரன் படிப்பை முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்பு படிக்க போறான். அதனால அவன் வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்குள்ள பரிசத்தை போட்டுட்டு அனுப்பிடலான்னு அவன் நினைக்கிறான். சரி, அதுக்கு பொண்ணு எங்க இருக்குன்னு பார்த்தா என் தங்கச்சி மகன் 2 பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கான். உன் மகளும் தானே சேர்ந்து பெத்தா? அதே எங்க அம்மா. அடே முறை அப்படித்தானடா வருது. நீ சுத்தி வளைச்சே மூக்க தொட்டுக்கிட்டு உட்காந்துரு. சரி, நான் நேராவே விஷயத்துக்கு வாரேன். வந்து தொலையா. என் மூத்த மகன் தமிழ்ச்செல்வனோட இளைய பையன் விக்னேஸ்வரனுக்கு நான் பெத்த கடைக்குட்டி பார்வதிக்கு பிறந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையான வெண்ணிலாவுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் இப்ப பண்ணக்கூடாதுன்னு என் சின்ன மகன் ராவணே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அதனால என் பேரன் வெளிநாட்டுக்கு போறதை முன்னிட்டு இந்த பிள்ளைக்கும் அவனுக்கும் பரிசம் போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். யோ, விக்னேஸ்வரனுக்கும் வெண்ணிலாவுக்கும் பரிசம் போட போறீங்க. 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 மார்க் ஆன்சர் பண்ணு. 10 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணாத. அட எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும் இல்லடா. ஆமா, இங்க யாருக்கும் தெரியாது பாரு இவங்க உங்க பிள்ளைங்கன்னு. வந்து வாச்சிருக்க. உன்னையெல்லாம் யார் பெத்தா? என்னைய பெத்தவங்க செத்து போயிட்டாங்கல்ல. அப்ப நீயும் ஜாக வேண்டியதானே? நீ மட்டும் எதுக்கு உசுரோட இருந்து எங்களுக்கு இம்சையை கூட்டுற? குமாரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா. பேச வைக்கிறீங்களே, சட்டுப்புட்டுன்னு பேசி விஷயத்த முடிங்கய்யா. சரி, விஷயம் இவ்வளவுதான். இதுல முதல்ல பொண்ணுக்கும் கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கும் சம்மதமான்னு கேட்போம். அடே விக்னேஸ்வரா, உனக்கு வெண்ணிலா பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு சம்மதமாடா? ஐயா எனக்கு டபுள் ஓகே. வெண்ணிலா உனக்கு தான். எனக்கும் ஓகே. கல்யாணம் இப்ப கிடையாது, அத மனசுல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பரிசை மட்டும்தான் போட போறோம். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். சம்மதமா? சம்மதம்யா. வெண்ணிலா உனக்கு? சம்மதம்யா. பொண்ணை பெத்தவங்க 2 பேரும் சொல்லுங்க. ஏய் பார்வதி, பரமசிவம். எங்களுக்கு சம்மதம். எனக்கும் சம்மதம். என் அண்ணன் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பையனை பெத்தவங்க? அதுக்காகத்தானே நான் தவம் கிடக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடே தமிழ்ச்செல்வா, நீ? எனக்கு சம்மதம். வேற யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? இருந்தா இப்பவே சொல்லிருங்க. என்ன யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப எல்லாருக்கும் சம்மதம் தானா? சம்மதம்னு முடிவு எடுத்துக்கிடவா? அதே சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, பிறகு என்ன சும்மா ஓயாம காட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்து பேசுங்க. சரி, அடே வெண்ணிலா கூட பிறந்த அண்ணங்காரங்க சொல்லுங்கடா நீங்களும். எல்லாரும் சம்மதம் சொல்லியாச்சுல, சும்மா ஓராளா கூப்பிட்டு கேட்காதய்யா. ஐயா எங்க எல்லாருக்குமே ஓகே தான். சரி, அப்படின்னா அடுத்த விஷயத்த பேசலாம். சரி, பரிசம் போடுறது எப்போ வச்சுக்கிடலாம்னா, தை பிறந்து இந்த பிள்ளைக்கு 18 வயசு முடியுது. 18 வயசு முடிஞ்சாத்தே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாண வயசு வருதுன்னு கவர்மெண்ட்டே சட்டம் போட்டிருக்கு. அந்த சட்டத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த பிள்ளைக்கு தை பிறந்து 18 முடியுது. அந்த 18 வயசு முடியுற அந்த நேரத்துல பரிசத்தை போட்டுக்கிடலாம். சம்மதமா? சம்மதம். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு மாமா? இப்ப அவர் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? மரகதம், உன் வீட்டுக்காரன் சரின்னு சொல்லியிருக்கான். என்ன இந்த விஷயத்துக்கு நான் முன்னாடி நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். மத்தபடி விசேஷத்துக்கெல்லாம் வருவானோ. அப்புறம் எங்களை மட்டும் எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அவர் இல்லாத விசேஷத்துக்கு நாங்க மட்டும் என்னத்துக்கு? இவங்க புதுசா 7:30 கூட்டுவாங்க. என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்த பிடிக்காதே. பஞ்சு, உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசாத. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். அவனுக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். அதனாலதான் கலந்துக்கிட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். மத்தபடி விசேஷத்துக்கெல்லாம் வரமாட்டேன்லாம் ஒன்னும் சொல்லல. அமைதியா இரு. எல்லாரும் என் வாயை அடைக்கிறதுலயே குறியா இருங்க. சரி அவ்வளவுதானே, நாங்க கிளம்பலாமா? வேலை இருக்கு எங்களுக்கு. அவ்வளவுதானப்பா? வேற யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதா இருக்கா? எனக்கு ஒண்ணு சொல்லணும். என்னடா? எனக்கு மலர் வேணும். ஏய் அரவிந்தா, அதுக்கு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். பேப்படா பேப்ப. ஐயா இங்க பாருங்க, எனக்கு மலரை கட்டி வைங்க. மலருக்கும் எனக்கும் பரிசம் போடுங்க கையோட சேர்த்து. அரவிந்தா வேண்டாம், தேவையில்லாத பேச்சு பேசாத. உங்ககிட்ட பேசலடா, நான் ஐயாட்ட தான் பேசுறேன். ஐயா உன்னதான் ஐயா, எனக்கு மலர் வேணும். டேய் அரவிந்தா, என்ன மலர்டா வேணும்? கொள்ளையில செம்பருத்தி மலர் இருக்கு, ரோஜா மலர் இருக்கு, அரளி மலர் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ பறிச்சுக்கோ. ஏய் நீ வாய மூடு. ஐயா உன்னே தான் கேட்கறேன், நீ பதில் சொல்லு. அடே, தினமும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டாதீங்கடா. தெம்பில்லடா எனக்கு. மூத்தவன் நான் தானே, அதே மாதிரி மலரும் மூத்தவ தானே. எனக்கு மலரை கட்டி வைங்க. தேவையில்லாம ஏதாவது பேசுனேன்னா அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். உனக்கு ஒரு தடவை சொன்ன தெரியாதா? ஏய் நான் உன்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டேன். நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன்னு. என்ன செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? சும்மாடா. இன்னொரு தடவை என் மான கேட்டேன்னு வை, பேசுறதுக்கு வாயே இருக்காது. அடிச்சுக்கிடாதீங்கய்யா, அடிச்சுக்கிடாதீங்கய்யா. எல்லாரும் முன்னாடி என் மகனை மூஞ்சிலே குத்துறான். எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு
உட்காந்துருக்கீங்க. யாராவது அவனை போய் தடுத்து நிறுத்துறீங்களான்னு பார்த்தா கிடையாது. அடிக்கட்டும் அடிக்கட்டும் நல்லா விட்டுட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது. தாத்தா பஞ்சு, நீ என்ன பேசுன அன்னைக்கு? நான் என்ன பேசுனேன்? ஒரு பிள்ளைய சின்னவது அவர் மகனுக்கு எடுத்துக்கிட்டட்டும், இன்னொரு பிள்ளைய பெரியவங்க நாங்க எடுத்துக்கிறோம்னு தானே பேசுனேன். இப்போ உன் மகன் மாத்தி பேசுறான், அப்ப அடிக்காம அவன் என்ன செய்வான்? அவனும் முறை பையன் தானே, கேட்டா என்ன தப்பு? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்ப வயசு வரட்டும் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறமே பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிடலாம். சரி சரி, நான் ஒன்றும் பேசல. என் மகனும் பேச மாட்டான். அரவிந்தா வாயை மூடிட்டு சும்மா இருடா. இருடா இரு. நான் இங்கதான்டா இருக்கேன், வா. சரியா சரியா, அடிச்சுக்கிடாதையா. அப்படின்னா மலர் இவனுக்கு தானா? அதையும் பேசி முடிச்சிருங்க இப்பவே. பேசி முடிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? என் மானு எப்பவுமே எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஐயா, இந்த அரவிந்த் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் கருப்பங்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான். நீ பேசாம எனக்கும் கருப்பனுக்கும் கையோட சேர்த்து பரிசம் போட்டு. மானு, நீ என்கிட்ட அடி வாங்க போற பாரு. நீ பேசாம இரு. நீ பேசாம இரு, அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்ப எப்ப பார்த்தாலும் அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அதான் மூஞ்சியை உடைச்சிட்டேன்ல, இன்னமே வாயை திறக்க மாட்டான். வா. சரி, இதுக்கு மேல உட்காந்துருந்தா சரிப்பட்டு வராது. அவ்வளவுதான் பேசி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் சம்மதம் தானே? போதும் மாமா, சும்மா எத்தனை தடவை சம்மதமானு காட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதே சம்மதம்னு சொல்லியாச்சுல, போதும் முடிச்சு விடுங்க. என்னைக்கு பரிசம் போடுறது அதை மட்டும் பேசுங்க. அதான் சொல்லிட்டேன்லத்தா, கை பறந்து இந்த பிள்ளைக்கு 18 வயசு முடியுது. 18 வயசு முடிஞ்ச மறுநாளே பரிசம் போட்டுடலாம். சரி, அப்படித்தான். எல்லாரும் போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. எப்போ குடும்பத்தை கூட்டினாலும் இவங்க பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க, இல்லைன்னா பஞ்சாயத்து கூட்டி குடும்பத்தை கூட்டிடுறாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. ஐயா, நீ நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. வெண்ணிலா விக்னேஷுக்கு, மலர் பிள்ளை கருப்பனுக்கு. அவ்வளவுதான். வீட்டுக்கு பதியாளு நான் பேசி முடிச்சுட்டேன். இனிமேல் இதை யாரும் மாத்தி பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க. டேய் மானு, வா மானு இங்க பாருடா. வா, பார்க்க மாட்டேன் போ. என் செல்ல பிள்ளைல இங்க பாருடா. எதுக்கு இப்ப கோச்சுக்கிட்டு வெளியே வந்துட்ட? நீ ஒன்னும் கேட்க மாட்டேன். நானா கேட்டேன்ல, நீ பேசாம இருக்க வேண்டியதானே. டேய், இப்போ நமக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்னடா வயசா இருக்கு? யார் கல்யாணம் பண்ண சொன்னா? பாப்பாவுக்கு மட்டும் பரிசம் போடுறாங்க, அப்ப நமக்கும் பரிசம் போடட்டும். பரிசம் போடுறதுன்னா என்னன்னே தெரியாது, இவங்களுக்கு பரிசம் போடணுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுன்னு நீயும் சொல்லு போ. பரிசம் போடுறதுன்னா தட்டு மாத்துறது. அப்படின்னு யார் சொன்னா? நான் தானே சொன்னேன். யார் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சிருச்சுல இப்ப. நம்ம 2 பேரும் வேணா தட்டு மாத்திக்குவோமா? நம்ம 2 பேருமா? எப்படி? இன்னைக்கு மயிலக்கா தக்காளி குழம்பு தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அந்த தக்காளி குழம்பு ஊற்றி எடுத்துட்டு வா. எங்க வீட்டுல இன்னைக்கு எங்க அக்கா கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்காளாம், போய் பார்த்துட்டு வந்தேன். நானும் ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் தட்டை மாத்திக்குவோமா? இந்த பாரு, அன்னைக்கு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு தானே தட்டை மாத்துவாங்கன்னு சொன்னேன். அவங்க அப்படி தட்டு மாத்தட்டும், நம்ம இப்படி தட்டு மாத்துவோம். நீ என்னை காலி பண்றேல? போ, உன் கூட பேசவே மாட்டேன் போ. நான் உன் கூட சண்டை. இனிமேல் உன் கூட பேசவே மாட்டேன்பா. விசில் அடிக்கிற சேட்ட பையா. காரப்பா எங்க கொண்டு வந்து பூ வச்சிருக்க? நல்லா இருக்குடா, அப்படி வச்சிரு. இங்கேயாக்கும் வைப்பாங்க. குட்டி பாப்பாவுக்கு அக்கா நடுவுல உச்சி குடுமி போட்டு இங்கே தானே பூ வைக்கிறா. அது குட்டி பாப்பாவுக்கு அப்படித்தான் நடுவுல உச்சி குடுமி போட்டு பூ வைப்பாங்க. நான் என்ன குட்டி பாப்பாவா? நான் பெரிய பிள்ளை. நீ குட்டி பாப்பா தான், அதனாலதான் உனக்கும் உச்சியில பூ வச்சிருக்கேன். கருப்பா கருப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? அன்னைக்கு எனக்கு ஆத்தா ஒரு கதை சொல்லுச்சுல, அதுல ஒருத்தவங்க சாமி கும்பிட்டு குட்டி பாப்பா வாங்கினாங்கல்ல. இல்ல, குட்டி தம்பி. அந்த தம்பி பேர் கூட கர்ணன். ஆமா, அத நான் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்படியெல்லாம் சாமி கும்பிட்டு யாராலையும் குட்டி பாப்பா வாங்க முடியாதுன்னு நீ சொன்னேல. நான் கூட இல்லன்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டேன்ல, அது போய் தான்டா, தப்புதான் போல. ஆஹா சரி, அப்புறம் எப்படி குட்டி பாப்பா வரும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. போச்சு, புதுசா என்னமோ கண்டுபிடிச்சிருக்க போல. எப்படி குட்டி பாப்பா வரும்? முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பா வரும். இந்த பூ வச்சதுக்கும் நீ இப்படி பேசுறதுக்கும் கரெக்டா இருக்குடா பிள்ளை. நிஜமாதான் கருப்பா, முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பா வரும். ஒரு முத்தம் கொடுத்தா ஒரு குட்டி பாப்பா, 2 முத்தம் கொடுத்தா 2 குட்டி பாப்பா, 3 முத்தம் கொடுத்தா 3 குட்டி பாப்பா. இப்படியே நமக்கு எத்தனை குட்டி பாப்பா வேணுமோ அத்தனை முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பா வந்துடும். யாருக்கு யார் முத்தம் கொடுக்கணும்? இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அண்ணே மைனி கிட்ட பேசும்போது நான் கேட்டேன். உங்க அண்ணனுக்கு வேற வேலை இல்ல, அவனை ஒரு நாளாவது தூக்கி போட்டு மிதிச்சாதான் அடங்குவான்னு நினைக்கிறேன். அண்ணன் என்கிட்ட பேசல, மைனி கிட்ட பேசினாங்க. உன்னை வச்சுக்கிட்டா? ஆமா, நானும் மைனியும் உட்காந்து தக்காளி குழம்பு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். மானு, உங்க அண்ணனுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவில்ல. ஆனா அவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீ அங்க போய் உட்காராதடா பிள்ளை. அப்படியெல்லாம் அவங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் போக மாட்டேன் கருப்பா. நானும் மைனி பேசிட்டு இருக்கும்போது அண்ணனாதான் வந்து பேசினது. உங்க அண்ணன் ஒரு அறிவு கட்டவன். யாரை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருப்பான். ஆமா,
நீ எப்பவும் எங்க அண்ணனை மரியாதையா தானே பேசுவ, இப்ப அவன் இவனே பேசுற கொஞ்ச நாளா. அரவிந்தன் சொன்ன மாதிரி உனக்கு திமிரு கொஞ்சம் கூடி போயிருச்சோ? உங்க அண்ணன் பண்ற வேலைக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கே எனக்கு தோண மாட்டேங்குது. சரி போகட்டும். இங்க பாரு மானு, இந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் போய் பேசக்கூடாது என்ன? எந்த மாதிரி? இப்போ என்கிட்ட சொன்னேலடா, முத்தம் கொடுத்தா குட்டி பாப்பா வரும்னு. அப்படிலாம் யார்கிட்டயும் போய் பேசக்கூடாது. என்கிட்ட பேசுனதோட சரி, சரியா? ஏன் எல்லாரும் தானே குட்டி பாப்பா வாங்கியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் போல கருப்பா, எனக்கு தெரியாமையே இருந்திருக்கு. டேய் மானு, இப்படி எல்லாம் பேசாதடா குட்டி பிள்ளை. பேசக்கூடாதா? அப்படி பேசினா சாமி கண்ணை குத்திருமா? இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றது? சாமிலாம் வந்து கண்ணை குத்தாது, ஆனா இப்படிலாம் பேசக்கூடாது. எங்க அண்ணன் மட்டும் பேசுனது. உங்க அண்ணன் மயிலக்கா கிட்ட தானே அப்படி பேசினா. நீ என்கிட்ட பேசுனதோட சரி. இதே மாதிரி வேற யாருக்கிட்டையும் போய் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. சரி சரிடா குட்டி பிள்ளை. சரி நான் கடைக்கு கிளம்பட்டா? நீ விளையாடுறியா? நானும் கடைக்கு வரேன், என்னையும் கூட்டிட்டு போ. ஏன் அங்க போய் நான் ஒழுங்கா வேலை பார்க்கணுமா வேண்டாமா? கருப்பா, நீ உனக்கு பீட்ரூட் பிடிக்குமா? எனக்கு எல்லா காயும் பிடிக்கும். ஏன் கேட்குற? அதை நீ நல்லா சாப்பிடு. இன்னைக்கு நான் உனக்கு வச்சு கொண்டு வரேன். என்ன, நீ நல்லா சாப்பிட்டு சீக்கிரமா செகப்பா போயிரு. ஏன் இப்போ நான் கருப்பா இருக்கிறதுனால என்ன? எங்க அண்ணன் நீ கருப்பா இருக்கேன்னு சொல்லி உன்னை கேலி பண்ணுது. உங்க அண்ணனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி இப்போ நான் கருப்பா இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நீ கருப்பா இருக்கிறதே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்க அண்ணன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாது என்ன? சரி சரி நான் கடைக்கு போயிட்டு வரட்டுமா? வா, நம்ம 2 பேருமே போவோம். வா. சரி வா, இன்னைக்கு வேலை பார்த்த மாதிரி தான். எல்லாரும் சொன்ன மாதிரி என் கருப்பனுக்கு கொஞ்சம் திமிரு கூடி போச்சு. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. மாமா மாதிரி மாமாவையே மிரட்டுறான். மாமா பாவம், கருப்பனுக்கு பயந்துட்டாரு. ராஜாத்தி, முதல் நாள் காலேஜுக்கு போறியாடா? மாமா ஆமா. சரிடா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சரி. தைரியமா இருக்கணும்டா ராஜாத்தி. சரிங்க மாமா. இந்த துறை என்ன வீட்டுக்குள்ள வரமாட்டாராமா? இந்த துறையா வரமாட்டாராமா? சரி இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு தான் நானும் பாக்குறேன். மச்சிய அண்ணன் கூட அனுப்ப தட்டிக்குமா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஏய் உன்னதான். சொல்லுங்கப்பா. பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரணும். சரிங்கப்பா. நீ எங்க இருந்தாலும் உன்னோட கண் பார்வை இந்த பிள்ளை மேலேயே தான் இருக்கணும். சரிங்கப்பா. இந்த ஜோசியக்காரன் சொன்னதை வச்சுக்கிட்டு கண்டம் கழுத குதிரைன்னு வீட்டில் என்னென்னமோ நம்பிக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா திரும்ப கொண்டு வந்து விடுறது உன் பொறுப்பு. கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும். சரிங்கப்பா. ராஜாத்தி, பேக் எங்கடா? பேக் இன்னைக்கு கொண்டுட்டு போகல மாமா. சும்மா ஒரு நோட்டும் பேனாவும் மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். அது கருப்பு பேக்குக்குள்ள இருக்கு. இன்னைக்கு பாடமே நடத்த மாட்டாங்களா எந்த டீச்சரும். அதனால நீ தேவையில்லாம சுமையை தூக்கிக்கிட்டு வராத, ஒரு நோட்டு மட்டும் கொண்டுகிட்டு வான்னு கருப்பன் சொல்லிட்டான். ஓஹோ, துறை சொல்லிட்டாரு. ஆமா, துறை சொல்லிட்டாரு. சரி பார்த்து போயிட்டு வாங்க. காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன்ப்பா. புள்ள ஏதாவது கேட்டானா வாங்கி கொடு. சரிங்கப்பா. சரி நீ முன்னாடி கிளம்பு. சரிங்கப்பா, போயிட்டு வரேன். ராஜாத்தி. மாமா, நான் என்ன சின்ன பிள்ளையா? எல்லார்கிட்டையும் என்னை பத்திரமா பாத்துக்கிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கீங்க, கருப்பன் கிட்ட சொல்லியிருக்கீங்க, முத்து கிட்ட சொல்லியிருக்கீங்க. எதுக்கு மாமா அப்படி சொல்றீங்க? நான் தான் பெரிய பிள்ளையா போயிட்டேன்ல. ஆமாடா, நீங்க பெரிய பிள்ளை தான். அப்படின்னா எதுக்கு எல்லார்கிட்டையும் என்னை பத்திரமா பாத்துக்கிட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? தப்புதான்டா, தப்புதான். சரி நீங்க கருப்பனையும் முத்துவையும் பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? அவங்க காலேஜ்ல போய் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா? ஆமா பண்ணுனாலும் பண்ணுவானுங்க. முத்து தான் சேட்டை பண்ணுவான், கருப்பன் சேட்டையே பண்ண மாட்டான். சரி 2 பேரையும் பத்திரமா பாத்துக்கிட வேண்டியது உங்க பொறுப்பு. கூடவே உன் அண்ணனையும். எங்க அண்ணன்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவான். சரி 3 பேரையும் பத்திரமா பாத்துக்கிட வேண்டியது என் ராஜாத்தி பொறுப்பு. சரிங்க மாமா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரிடா கண்ணு, தைரியமா இருக்கணும். யாரை பார்த்தும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கருப்பங்கிட்ட போய் சொல்லிடணும். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கடா கண்ணா, போயிட்டு வாங்க. டாடா. ஏமுத்து, இந்த விக்னேஷ் பையன் இந்த வருஷத்தோட வெளிநாடு போறேன்னு ரொம்ப ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னு ஆடிட்டு போறான், எனக்கு என்ன? நீ ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்க? அப்படியா? அப்படிலாம் இல்ல. ஏமுத்து, அந்த பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் வந்ததா இல்லையா? வரல. ஏன்டா அதான் ஒரு மாதிரியா இருக்கியா? அப்படிலாம் இல்லடா. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாடா. நான் எங்கன்னு போய் தேடுவேன் அவளை. அவ பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. அவ இந்த ஊருன்னு தானே எழுதியிருந்தா. இந்த ஊருன்னு தான் எழுதியிருந்தா. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் எனக்கு தெரியும். நான் எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் செக் பண்ணிட்டேன். யாருமே இல்லடா. ஒரு நேரம் நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்க கிட்ட லெட்டர் கொடுத்து விடுறா. இன்னொரு நேரம் பஸ்ல போகும்போது பேக்கை யார்கிட்டயாவது கொடுத்தா திரும்பி பேக்கை வாங்கும்போது லெட்டர் இருக்கு.
நான் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவளை, எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கிறது? ஆனா மேக்சிமம் அந்த லெட்டர் என்னோட பேக்ல தான் இருக்கு. நம்ம ஊரு பொண்ணா இருக்க போய் தாண்டா சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுத்து விடுறா. ஆனா அந்த பிள்ளைங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கல்லடா யார் லெட்டர் கொடுக்கறதுன்னு. எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்றாங்க அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாரும். அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணா இருந்தா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்லடா. நீ பேசாம இந்த விஷயத்த கருப்பங்கிட்ட கொண்டு போ, வேற வேணையே வேண்டாம். எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த லெட்டர் எல்லாமே எங்க அண்ணன் கண்ணில் படாம ஒளிச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான்டா, அவன்கிட்ட காமி. வேண்டாம் சாமி, நான் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலை, அதுவும் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது என் அண்ணனுக்கு நல்ல கோபம் வந்துடும். முதல் லெட்டர் வந்ததுமே அண்ணனும் நானும் சேர்ந்து தானே படித்தோம். அப்போவே தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா பாருன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போவும் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுவும் இல்லாம இப்ப வீட்டுல வேற இந்த கோமாளி கல்யாணத்துக்கு வேற பேசிட்டு இருக்காங்களா. ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்காங்க என்னோட அப்பாவும் அண்ணனும். இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா, இதை இப்படியே விட்டுறலாம். அப்புறம் ஏன் நீ டல்லா இருக்க? உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு தானே? ஆமா, யாருமே தெரியாம பிடிச்சிருந்து என்ன பண்றது? நீ இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, இதை பத்தி பேசாத. சரி நம்ம கிளம்புவோமா? இரு, என் அண்ணன் வரட்டும். எங்க பாப்பா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மான பிள்ளைய வேற இந்த தினமும் கூட்டிட்டு வரணும். ஆமா, அந்த அருந்தவாள் உன் கூட தானே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, எங்க ஆளை காணோம்? இந்தா வரா பாரு. ஏன் குமாரு? என்னடா மாப்பிள்ள, நம்ம காலேஜுக்கு பக்கத்துல சர்க்கஸ் கூடாரம் எதுவும் போட்டிருக்காங்களா என்ன? ஏன்டா சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரியே காலேஜுக்கு கிளம்புறாங்க? ஏய், யாரை பார்த்துடா சர்க்கஸ்ல வித்த காட்டுறவங்கிற? உன்னை பார்த்துதான். இங்க பாரு விக்கி, அவன் கிடக்கான் கண்ட்ரி ஃப்ரூட். இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்து இந்த ஊர்லயே குப்பை கொட்ட போறவனுக்கு ஃபாரின் கல்ச்சர்லாம் எப்படி தெரியும்? நான் இந்த வருஷத்தோட யூஎஸ் போறேன், நீயும் இன்னும் ஒரு 3 வருஷத்துல என் கூட யூஎஸ் வந்து செட்டில் ஆக போற. அங்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும் வெண்ணிலா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய், யாரை பார்த்து கழுதுங்கிற? நீ என்னோட வெண்ணிலாவை பார்த்து சர்க்கஸ் கோமாளின்னு சொல்லலாம், நான் உன்னை பார்த்து கழுதைன்னு சொல்லக்கூடாதா? டேய் விக்னேஷ், எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏ பாப்பா, நீ ஏன் கூட தானே காலேஜுக்கு வரதா பேச்சு? அப்படித்தானே அன்னைக்கு கருப்பன் சொன்னான், நீ இவன் கூட கிளம்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முன்னாடி. இப்பதான் இவளை நான் கட்டிக்க போறதா பேச்சு முடிவாயிருச்சுல. இனிமேல் நானே பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கொண்டு வந்து விடுறேன். இவன் மேல நீங்க யாரும் தேவையில்லாம அக்கறை காட்ட வேண்டாம். உங்க அண்ணன் அடி வாங்கினது பத்தாது, நீயும் வாங்க போற அவங்கிட்ட. எங்க வந்து அடிக்க சொல்லு பாப்போம். குமாரு, நீ பேசாம இருடா. ஏண்டா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு ஐயாவும் அத்தாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டியா? சனி மாற போகுதாம்ல, 7.5 சனி ஆரம்பிக்க போகுதாம். ஒரு சில பேருக்கு அப்படிதான், சனி ஆரம்பிக்கும் போது ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப ஆடுவாங்க. ஆனா அந்த சனி கூட 7.5 வருஷத்துல விட்டுரும். ஆனா இவனுக்கு பிடிச்சிருக்கிற சனி ஜென்மத்துக்கும் விடாது. டேய், யாரடா சனிங்கிற? ஒன்னதான் சொன்னேன். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வெண்ணிலாவை சனிம்ப? சனின்னு சொல்லுவேன், ஞாயிறுன்னு சொல்லுவேன், திங்கள்னு சொல்லுவேன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, என்ன வேணாலும் சொல்லுவேன். உனக்கு என்னடா? முத்து தேவையில்லாம பேசாதடா. வெண்ணிலாவை எனக்கு பர்சம் போட போறாங்கன்னு உனக்கு பொறாம என்னடா? ஐய, யாராவது வாலண்டியரா போய் 7.5 சனியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புவாங்களா? விக்கி, இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறடா. இந்நேரம் என் மாம்ஸ் இருந்திருந்திருக்கணும் உன் இடத்துல. எங்க அக்காவையெல்லாம் யாராவது ஏதாவது ஒரு பேச்சு பேச விடுதா மாம்ஸ், உடனே மூக்கோட சேர்த்து ஒரு குத்து குத்திரும். நீ தான் இருக்கியே விக்கி பக்கி. இந்த நானும் குத்துற வெண்ணிலா. எதுக்கு நான் மூக்குல குத்துனேன்? தண்ணி தவக்கா, நீ எல்லாம் என்ன அடிக்க வர்ற? தண்ணி தவக்காயா? ஆமா, தண்ணி தவக்காதான். தண்ணி தவக்காதான் தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு கத்திக்கிட்டே இருக்குமா, வந்து தேவையில்லாம மூக்குல ஒரு குத்து வாங்கிட்டு போகுமா. நீயும் அண்ணனும் அப்படித்தான்டா. ஏ விக்கி மாடு, இவங்கிட்ட அடி வாங்கிட்டு பேசுறதையும் கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க. முத்து, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லடா. தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா இப்படித்தான் பண்ணுவேன். மரியாதையா கிளம்பிடு. அந்த 7.5 நாட்டு சனியையும் கூட்டிட்டு கிளம்பு. விக்கி வாடா போவோம். இந்த மாடெல்லாம் திருந்தவே திருந்தாது. இரு மாம்ஸ் வரட்டும், உன்னை சொல்லி கொடுக்குறேன் பாரு. சிப்ப. டேய், என்னடா சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது? மாம்ஸ் இங்க பாரு மாம்ஸ், முத்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். என்னை 7.5 நாட்டு சனிங்கிறான். தம்பி, ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத பேச்சு? இவன் என்னை கழுதுங்கிறா ப்ரோ. மாம்ஸ், இவன் தான் முதல்ல தேவையில்லாம வம்பளுத்தான். என்னை சர்க்கஸ்ல வித்த காட்டுறவாங்கிறான். ஏய், இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. வா வெண்ணிலா. ஏ விக்கி கொக்கி, மூக்குல குத்திடுவேன்டா. கேரு விக்கி, என் மாம்ஸ் ஏதாவது பேசுனேன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன். இவன் அவன் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஏய், ஒழுங்கா இருக்கே என்ன? ஏ மானு, நீ அமைதியா இருக்கியா என்ன? எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்க? இந்த விக்கி கொக்கி உன்னை வயிறா பத்தியா? சரிடா, அடங்கு அடக்கி வாசி. அடல முடியாது. கத்தாத மானு. என்ன கருப்பா, ஆளை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க போல. டேய், உன் வேலையை பார்த்துட்டு போ. நாங்க பாட்டுக்கு காலேஜுக்கு போய்கிட்டு தாண்டா இருந்தோம். உன் தம்பி தான் வழியை மறுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். யார்கிட்ட ஏத்து பேசுற? ஓடி போங்கட்டு. அம்மா, என் பிசாசு. ஏய், என் மேல வந்து விழுகுற எருமை, போடா அங்கிட்டு. என்னடா ஆளாளுக்கு தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க?
தம்பி ஏன்டா வா போவோம். ஏமானு என்னடா இது சேட்டை? வீட்ல இருந்து கிளம்பும் போதே இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் காலேஜுக்கு போனா ஒழுங்கா இருந்துருவியா? ஒழுங்கா இருப்பேன். ஒழுங்கா இருந்தேனா சரி நட. இங்க பாரு, ஒழுங்கா இருக்கணும். எங்க பாப்பா உன் கூட தானே வரா, பத்திரமா பாத்துக்கிட்டே என்ன. முத்து வாடா போவோம். யாரும் உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு என்ன. நீ அப்படியே பாஞ்சிருவ. காலேஜுக்கு போறேன்ல, தைரியமா இருக்கணும்னு மாமா சொல்லி விட்டுருக்காரு. உன்னை யாராவது ஏதாவது அடிச்சாங்கன்னா வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, உங்க மாமா சொல்லி விட்டுருக்காரா? அதனாலதான் இந்த ஜான்சி ராணி அவதாரமா? சரிதான், சரி வா போலாம். நீ என்ன முடிச்சுக்கிட்டு நிக்கிற? கிளம்பு. பாப்பா நானுமா? உன்னையத்தான் ஒழுங்கா பாத்துக்கிட்ட சொல்லி மாமா சொல்லியிருக்காரு. கிளம்பு. நேரம் எனக்கு நட. நீ நடடா, உன் பின்னாடி நான் வரேன். சரி வந்து தொலை. வாங்கடா கருப்பா வா. பாப்பா வா. போக்கா வரேன். இது இருக்கிற இருப்புக்கு இது பின்னாடி நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணுமா? எல்லாம் நேரம். வா வெண்ணிலா. மாம்சு வா. வரேன் வரேன் வா.